friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். குளியல் பொடி, அதாவது நலங்கு மாவுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹெர்பல் பாத் பவுட்ரு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 விதமாக நான் பிரித்து பண்ணியிருக்கேங்க. பாய்ஸ் குட்டீஸ்க்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குட்டீஸ்க்கு தனியாகவும் பண்ணியிருக்கேன். இதில் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை விட முக்கியமானது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க. நம்ம கலர் காம்ப்ளெக்ஷனை விட எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ட்ரை பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் ஃபுல்லாக சன் ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஆரஞ்சு தோல் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோல் உங்கள் வீட்டில் நிறையவே கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி சன் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள். அதோட இதழ்கள் மட்டும் எடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ரோஜாவை கூட ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து போட்டால் போதும். அதே போல் மல்லிப்பூவும் இந்த சீசன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மல்லிப்பூ வாங்கி நம்ம அதையும் ட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினாவோட இலைகள் இருக்குது பாருங்கள். அதுவும் தனித்தனியாக அந்த இலைகளை மட்டும் எடுத்து அதுவும் ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே போல் தாங்க வேப்பிலை, அப்புறமா உங்களுக்கு துளசி, இந்த 3 இலைகளையும் நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். 3 days கழித்து நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறமா நம்ம இதை மெஷர் பண்ணி அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் நம்ம 3 நாளைக்கு சன் ட்ரை பண்ண போகிறோம். இது கூடவே இப்போ இந்த பொருட்களை ஒன்றா உங்களுக்கு காய வச்சதை ஒரு தூக்கில் போட்டு அதோட பெனிஃபிட்ஸ் அப்புறமா அது மெஷர்மெண்ட் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வரேன். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஷைனை கொடுக்கும், நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். இது ஒரு 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். அடுத்த பொருட்கள் பார்த்திங்கன்னா புதினா, துளசி, அப்புறமா வேப்பிலை இலைகள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 சேர்த்து 100 கிராம் தான் நான் எடுத்திருக்கேங்க. புதினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு ஸ்கின் டோனராக இருக்குங்க. ஏதாவது ஹீட் பாயில்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சரியாயிடும். அடுத்தது துளசி பார்த்திங்கன்னா நார்மலாகவே சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது நம்ம ஸ்கின் அலர்ஜி எதுவுமே இல்லாமல் ஆக்கிடும். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா வேப்பிலை. வேப்பிலையில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல். ஸோ குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு தாங்க குளிப்பாட்டணும். ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா pH பேலன்ஸ் நம்ம உடம்புக்கு அவ்வளோ கரெக்டாக வச்சுக்கும் அந்த ஸ்கின்னுக்கு. அதே போல் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலை அவ்வளோ அழகாக கண்ட்ரோலில் கொண்டு வருங்க. அதே போல் உடம்புல நிறைய ஸ்வெட் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்மெல் வெளியே வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். அதையும் நான் வீட்லேயே ட்ரை பண்ணி தான் எடுத்து எனக்கு கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த செம்பருத்தி பூவில் போட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் இதில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். இது முக்கியமாக பெரியவங்க போட்டு குளிக்கும்போது அவ்வளோ நல்லது. அடுத்தது மல்லிப்பூ. அதையும் நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு மாய்ஸ்சராக இருக்கவங்க, முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வசம்பு. வசம்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இந்த வசம்பு நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரேஷஸ் வராமல் தடுக்குங்க. முக்கியமாக இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அலர்ஜியாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளுக்கு வராமல் தடுக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். இது கண்டிப்பாக நீங்கள் போடணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு 50 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். இது நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஸ்டோனராக இருக்கும், கிளென்சராக இருக்கும். அதே போல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸை கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரும் கடலைப்பருப்பு தாங்க. ஸோ அதை நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். சும்மா ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் கொட்டி காமிக்க. இதில் 1 கிலோ சேர்த்துருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டு அதுக்கு ஈக்குவலான மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற பொருட்கள்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி எடுத்துக்கோங்க போதும். பச்சை பயிரோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதே போல் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்கால் கிராமும் அதே போல் தான் கடலைப்பருப்பு. அதுவும் நம்ம 1 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அது உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணுங்க, ஒரு கிளியர் ஸ்கின்னை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பாதாம். ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லதுங்க. ஒரு 50 பீஸ் மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இது உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதே போல் நம்ம உடம்புல வர ஸ்வெட் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. இது ஒரு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஓப்பன் போர்ஸில் உங்களுக்கு ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணும். அது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்.
அதே போல் கார்போக அரிசியும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வித ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளமும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும், எந்த வித அலர்ஜியும் வராமல் இது தடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பொருளை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நன்னாரி வேர் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலுங்க. அதுவும் நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம உடம்புல தழும்போ இல்லை சில விதமான மார்க்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணும். ஸோ அதுவும் நம்ம இதில் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே ரோஸு, மல்லி, செம்பருத்தி, ஆவாரம் பூலாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன். இந்த மகிழும் பூ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நான் கடையில் நான் பேக்கெட்டை தான் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது கிடைக்கல, பட் கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேர்னஸாக அவ்வளோ நல்லா கொடுக்கும். அதே போல் சோப்பில் ஒரு நுரைப்புத்தன்மை வரும் பாருங்கள், அது இதில் வரும். இது ஸ்கின்னோட கிளென்சராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லது. நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரை நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். புங்கை விதையை பார்த்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கீங்க. உங்கள் ஸ்கின் கலர் டோனை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணும். அது ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா விளமிச்சை வேர். இது வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் உங்கள் ஆயிலை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த முக்கியமான பொருட்கள்லாம் ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொட்டம், திரவிய பட்டை, தேவதார கட்டை, அதிமதுரம், இந்த 4 பொருட்களும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக கிடைச்சா இதில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக டேன் ரிமூவ் பண்ண உதவும். நல்ல உங்கள் ஸ்கின் பிரைட்டனிங்காகவும் லைட்டனிங்காகவும் சூப்பராக ஆக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமான பொருள் அதிமதுரம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம கல்லுலையோ இல்லை ஒரு கட்டையிலையோ இடித்து நல்லா கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வெட்டி வேர் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிசரில். ஸோ அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெட்டி வேர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது முக்கியமாக நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை அவ்வளோ அழகாக ரெடியூஸ் பண்ணும். அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரும் இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருந்ததுன்னா இதை பாதியாக கூட சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நான் ஆரஞ்சு தோல் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. இது கம்பல்சரி கிடையாது, பட் என் குட்டீஸ்க்கு எந்த வித ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் கிடையாது. சில பேருக்கு டக்குன்னு அலர்ஜி ஆகிடும். ஸோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்ம உடம்புக்கு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் ஆகுங்க, அவ்வளோ நல்லது. பட் மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு இது உங்களுக்கு வேணும்னா அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரஞ்சு தோலும் சரி, பச்சரிசியும் சரி, இது முக்கியம் கிடையாது. பட் சில பேருக்கு ஒத்துக்கும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பட் குட்டீஸ்க்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு 50 கிராம் இதில் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே போட்டிருக்கேங்க. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது அரைக்கிறதுனால நான் கரெக்டாக இந்த பொருட்கள்லாம் போட்டு தாங்க அரைப்பேன். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். பட் நான் இதில் சேர்க்கல, ஏன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டீஸுமே பாய்ஸ். ஸோ பாய்ஸ்க்கு கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் கேர்ள் பேபிஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அது 1 இயர்லேருந்து 3 இயர் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 கிராம் மட்டும் போட்டுக்கோங்க போதும். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 100 இல்லை 200 கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் அவ்வளோவா உங்களுக்கு உடம்புல தெரியாது, மைல்டாக தான் இருக்கும். அதுக்கு மஞ்சள் பூசின மாதிரி தெரியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக லேடிஸ் இது நிறைய சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஹேரை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். அதே போல் உங்களுக்கு உடம்புல ஸ்காரிங்னா இருந்தால் கூட அது சரி பண்ணிடும். பட் குட்டீஸ்க்கு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆரஞ்சு தூள், பச்சரிசி, கஸ்தூரி மஞ்சளும் தனியாக லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கம்பல்சரி கிடையாது. பட் மற்ற பொருட்கள் எல்லாமே கிடைச்சா கண்டிப்பாக போடுங்க. சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்து 29 பொருட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது 1-2 பொருள் மிஸ் ஆனாலும் பரவாயில்லைங்க, கவலை கிடையாது. பட் எல்லாமே நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம உடம்புக்கு அது அவ்வளோ அவ்வளோ நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து நீங்கள் பழகுனீங்கன்னா அவங்க ஸ்கின் அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆகும். இப்போ இதெல்லாம் நான் மிஷினில் அரைச்சி கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 கிலோ எனக்கு வந்துச்சு. இது நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோமோ ஒரு 1 இயருக்கு தாராளமாக வருங்க. சில பேர் கேட்பீங்க, இந்த பொருட்கள்லாம் பவுடராக கிடைச்சா சிலது சேர்த்துக்கலாமான்ட்டு. கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இந்த பவுட்ரு பண்ண பொருட்களும் நம்ம இதில் கலந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லா தேய்ச்சி அந்த ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த பவுடரை பேஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மட்டும் செய்யாமல் எப்போவுமே நம்ம உடம்புக்கு அது போட்டுட்டே வந்தோம்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்க. குழந்தைங்களோட காலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 minutes கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாறுதா இல்லை அலர்ஜி ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். நார்மலாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். பட் ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா திரும்ப அதை யூஸ் பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த பவுடர் நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கேங்க. எனக்கே 2 ஸ்பூன்ஸ் தாராளமாக போதும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்க போகிறோம். பாலோ தயிரோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி முகத்தில் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க குளிக்க ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறமா நம்ம கைகளில் கால்களில் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்ட பிறகு ஃபைனலாக ஃபேஸில் நல்லா தேய்ச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். அப்புறம் நார்மலாக நம்ம குளிக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இருக்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் இருக்க இந்த சோப்பாக இருக்கட்டும் இல்லை க்ரீமாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. டெய்லி இந்த நலங்கு மாவு வந்து குழந்தைங்களுக்கு போடுங்க. முக்கியமாக நீங்களும் போட்டுக்கலாம், ஏன் வீட்டில் இருக்க ஜென்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே போட்டுக்கலாம். பட் ஜென்ஸும் பாய்ஸ் கிட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், மஞ்சள் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் என் வீட்டில் தனியாக மஞ்சள் போட்டு எனக்கு தனியாக அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இதில் போட்டிருக்க எல்லா பொருட்களும் ஒன்று தான், கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்து. அதே போல் இந்த பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும்னு யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும், நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக சென்னையில் இதை பற்றி தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். பாரிஸில் உங்களுக்கு ஹோல்சேலில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த கடை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு, வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கடைகளில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடமா கிடச்சிரும், அங்கங்கே அலைய தேவையில்ல. சில பொருட்கள்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஸோ அமேசான்லேயும் சரி இல்லை மற்ற வெப்சைட்லேயும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, குழந்தைங்களுக்கும் சரி இல்லை பெரியவங்களும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு 1 இயர்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரியவங்க வரைக்கும் 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கான தனி பவுடர் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை தனி வீடியோவாக போடுறேன். இப்போ என் குட்டீஸ் கொஞ்சம் பெரிய குட்டீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பவுடரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது உங்ககிட்ட அப்படி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த பவுடர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.